உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார், குன்னூரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று. 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? 1957 தொடங்கி 2021 வரை திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் முன்னால் வழங்கிய தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் ஒன்று விடாமல் தெளிவாக படித்தேன். அதேபோன்று 73 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து அவர்கள் வழங்கிய தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் தேடி தேடி படித்தேன். 2 திராவிட கட்சிகளும் கடந்த 55 ஆண்டுகளாக எப்படி மக்களை இவ்வளவு எளிமையாக ஏமாற்ற முடிந்திருக்கிறது என்று நான் வியந்தேன். ஆனால் இப்பொழுது அவற்றையெல்லாம் உங்களிடம் விரிவாக நான் பேசப்போவதில்லை. ஆனால் இந்த 2 திராவிட கட்சிகளின் மீது நமக்கு என்ன கோபம்? எந்த தனிநபர் மீதும் நமக்கு மூடப்பகைமை ஒருபோதும் கிடையாது. நான் கம்பராமாயணத்தில் ஊறி திளைத்தவன், திரும்ப திரும்ப வாசிப்பவன். கம்பராமாயணத்தை நீங்கள் எடுத்து படித்தால் வான்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் பல இடங்களில் வேற்றுமைகள் உண்டு. வான்மீகி ராமாயணத்தில் ராமன் அரசு கட்டில் ஏறுவதற்கு முன்பு எப்படி நீ அரசாள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ராமனுடைய தந்தை தயரதன் கூறுகிறான். தந்தை மகனுக்கு சொல்கிறான். ஆனால் கம்பன் பார்த்தான். ஒரு தந்தை மகனுக்கு சொன்னால் பாசம் மட்டும்தான் இடையில் பேசும். அங்கே ஒரு ஆசான் நிலையிலே நின்று ஒரு தந்தையால் பேச முடியாது. ஒரு மாணவனாக தன்னை தாழ்த்தி மகனும் அதை கேட்க வாய்ப்பு கிடையாது. உளவியல் ரீதியாக பல இடங்களில் பாத்திரங்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாற்றியவன் கம்பன். அவன் இங்கே ஒரு புரட்சி செய்கிறான். ராமன் அரியாசனத்தில் அமர வேண்டிய நாள் குறிக்கப்பட்டு அவன் நிச்சயம் அரியாசனத்தில் அமர்ந்து விடுவான் என்கிற சூழலில் அவனுக்கு ஆசானாக விளங்கிய வசிஷ்டரை வரவழைத்து தந்தை தயரதன் அறம்போதிக்க சொல்கிறான். ஆட்சி எப்படி அமைய வேண்டும், எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன். அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது. யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்றான். புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு. ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயாக கம்பன் பேசுவது யாரோடும் பகை கொள்ளலம், பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும், ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது. எனவே நமக்கு யாரோடும் பகை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறை அன்புவை அவர் சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்தார். பரவாயில்லையே. அடுத்து பார்த்தால் சைலேந்திர பாபுவை டிஜிபியாக உட்கார வைத்தார். அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், பார்த்தீர்களா, நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே, ஒரு அளவுக்குத்தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன், சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்தாகிவிட்டது. இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா?
உத்தமமான, உயர்ந்த, ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும். அதற்குத்தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார். நீங்கள் பாருங்கள். அதனாலேதான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான IAS அதிகாரி இறையன்புவை தேடி பிடித்து சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார். 10 காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு DGPயாக உட்கார வைத்திருக்கிறார். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நான் சொன்னேன், டைம் வில் கிவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். பொறுங்கள். நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும்போது எழுதியிருக்கேன், ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஊழல் இல்லாமல் 2 திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆள முடியும். ஒரு நாளும் ஆள முடியாது. பிகாஸ் இட் இஸ் இன்க்யூரபிள் டிசீஸ். இவற்றை இயக்குகிற எந்த தனி மனிதர்கள் மீதும் நமக்கு நிச்சயமாக வெறுப்பு என்பது இம்மியும் கிடையாது. அதனாலே தான் இந்த காமராஜர் மக்கள் கட்சிக்கென்று நான் ஒரு பாதையை போட்டு கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். இன்று உள்ள அரசியலில் 2 நோய்கள் பற்றி படர்ந்து பரவி கிடக்கின்றன. எந்த நிலையிலும் அந்த 2 நோய்களுக்கு நீங்கள் இரையாகிவிடக்கூடாது என்பதுதான் முதலில் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது. ஒரு நோய் பண அரசியல், இன்னொரு நோய் வெறுப்பு அரசியல். பாக்கு வெட்டிக்கு இடையில் பாக்கு சிதைவது போல இந்த 2 விதமான தவறான அரசியல்களுக்கு இடையேதான் தமிழகம் சிக்குண்டு சிதைந்து கொண்டிருக்கிறது. இதை மிகுந்த கவலையோடு நான் பார்க்கிறேன். 1967 தேர்தல் தொடங்கி நான் தொடர்ந்து என் பங்களிப்பையும் தந்திருக்கிறேன், ஒரு பார்வையாளனாகவும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சீரழிவை நாம் ஒருபோதும் கண்டதில்லை. உள்ளாட்சிகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மகாத்மா காந்தியினுடைய கனவு என்பது என்ன? I want a society that will wipe every tear from every eye. அதுதான் அவர் கனவு. இந்த இந்திய மண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாத மனிதர்களை மட்டும் நான் சந்திக்க விரும்புகிறேன். இது ஒன்றுதான் எனக்கான கனவு என்று சொன்னவர் மகாத்மா. இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாமல் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டாட்டில் மிக அழகாக அரசியல் குறித்து சொல்கிறார். பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்கிறார். அரசியலை அறிவியலாக பார்த்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டில். எனவே அது ஒரு தலைமை சார்ந்த அறிவியல். ஆனால் இன்றைக்கு அறிஞர் பெருமக்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், தியாகிகளா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். சுயநலத்தை முற்றாக துறந்து விட்டு பொதுநல சிறகு பூட்டி பறப்பவர்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். தன் பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய உறவு என்று சுருங்கிவிட்ட மனிதர்களுக்கு இடையிலேதான் இன்றைய அரசியல் சிக்கிவிட்டது. இதுதான் இன்றைக்கான மிகப்பெரிய சோகம். பணத்துக்கு மேல 1000 கோடி ரூபாய தெய்வ விகிதத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்திருக்காரு. இது என்னுடைய ரிப்போர்ட் இல்லை. 1000 கோடிங்கிறது இந்த ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்கறத காட்டிலும் எனக்கு கிடைச்சதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்க மாதிரி ஒரு போலீஸ் புலன் விசாரணை அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட் தான் 1000 crores. அப்படிப்பட்ட ஆள் இங்கே இருப்பாருன்னு நீங்கள் கனவுல கூட காண வேணாம். அப்படி ஓடிட்டா, இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ஓட விட்டா இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. எந்த கேஸுனா, நான் ஒரு கேஸை விசாரித்தேன். நான் அங்கே ஐஜியாக இருக்க போகும்போது, டிஐஜியாக இருக்க போகும்போது ஒரு கேஸை நானே எடுத்துக்கிட்டேன். டிஐஜியாக இருக்கும்போது திருட்டு கேஸை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதில் வரக்கூடிய பழிச்சொல்லாம் என் தலையில் உட்காரும். யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அது கோர்ட்டில் இன்ன கேள்வி அன்ன கேள்வின்னு இல்லை, இன்சால்ட்டிங் கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த புலன் விசாரணை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பெரிய கிரீடமெல்லாம் ஒன்றும் வைக்கலை. அடிஷனலாக எனக்கு ஒன்றும் சம்பளத்தெல்லாம் ஒன்றும் உயர்த்தலை. ஏற்கனவே கொடுத்த சம்பளத்தை நான் வாங்கலை. 29 மாதம் சம்பளம் இல்லாமல் தான் நான் வேலை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு
விக்கிரமங்கலம் சொல்லி வருது. விக்கிரமங்கலம் காவல் நிலைய கேஸில் மொத்தம் கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய் தெய்வ விக்கிரங்களை தூக்கிட்டு போட்டாங்க. 2008ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, 2005லே அது தூக்கிட்டு போட்டாங்க. அந்த கேஸில் அவர் அதில் இருந்தார். அந்த கேஸை விசாரித்தவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி குற்றவாளியாகி அவர் தூக்கி உள்ளே வச்சுட்டோம் டிஎஸ்பியாக இருக்கும்போது நாங்கள். ஆனால் அவர் சார்ஜ் ஷீட் போட போகும்போது ஒரு சார்ஜ் ஷீட் போடுறார். இந்த வீட்டில் இவ்வளோ 130 பவுன் நகை போயிடுச்சு, இந்த 4 அக்யூஸ்டுகளை நான் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டேன் அப்படின்னு கோர்ட்ஸில் சார்ஜ் ஷீட் போட்டுறாரு. குற்றவாளியை எழுதிடுறாரு. ட்ரையல் வரப்போகும்போது எவ்வளோ நகை ரெக்கவர் பண்ணிங்கன்னு பாருங்கள், 1 பவுனை கூட ரெக்கவர் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னே அங்கே சார்ஜ் ஷீட்டை போட்டு எல்லாருக்கும் அக்யூட்டல் வாங்கி கொடுக்குறாரு. அவர் கணக்கு காட்டுறாரு உயரதிகாரிகளுக்கு. உயரதிகாரிகளை நான் மண்டுன்னு சொல்ல விரும்பலை, மண்டா இருக்கிறதுனால அவர் அப்படி ஏமாத்துறாரு. ஒரு ஐடலை கூட அவர் ரெக்கவர் பண்ணலை. ரெக்கவர்னா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரலை. மொத்தம் 8 ஐடலில் முதல் ஐடலை நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி மூலமாக நாங்கள் அவரை பண்ணலை, நாங்கள் எழுதி அந்த மிஸ்டர் அபோட்டு சார், மிஸ்டர் அபோட்டுன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், அவர் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கொண்டாந்து அந்த கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது நாங்கள் அந்த கேஸை உடச்சி ரீஓப்பன் பண்ணி அதில் ஒரு அப்ரூவர் எடுத்தோம். அதில் ஒரு அப்ரூவர் எடுத்திருக்கோம். அந்த அப்ரூவரோட உயிரை காப்பாற்றப்பட்ட பாடு எங்களுக்கு அவ்வளோ பாடு. அந்த அப்ரூவர் எவிடன்ஸில் தான் இவருக்கு 10 வருஷம் கிடச்சிருக்கு தானே. இப்போ இப்படிலாம் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வர்றோம். இன்னைக்கு 2020 இந்த தகவல் கிடச்சி போச்சு. 2020 எல்லாருக்கும், எனக்கு நான் சர்வீஸில் கிடையாது, எனக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சர்வீஸில் இருக்கிற ஆளுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிருக்கணும். ஏன்னா ஒன்றுமே சர்வீஸில் இல்லை. இப்போ கோயிலெல்லாம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கோயிலாக அலைய போகும்போது வர்ற தகவலை தான் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வர்ற நோக்கம் என்னென்னா பழி சொல்கிறதில்ல, இவன் வேலை பார்க்கல, அவங்க வேலை பார்க்கல, அவங்கள போட்டு தள்ளுங்க, இப்படி எல்லாம் பழி சொல்ல கிடையவே கிடையாது. நல்லா பிளைனாக கேட்டுக்கிடுங்க. சட்டப்படி அதை பதிவு செய்ய வேண்டாமா? அப்படி ஒரு துறை இருக்குன்னா பதிவு செய்யறதுக்கு தான் இந்த துறை. ரெஜிஸ்ட்ரேஷன், இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் தென் ட்ரையல், இதுக்கு தான் துறையே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை பண்ண மாட்டேன்னா ஃபஸ்ட்டு அடிச்சு விடு ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண மாட்டேன் அப்படி சொன்னால் ஒரே ஒரு காரணம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். தெரியாதுன்னா 8 மணிக்கு வர வேண்டிய அதிகாரிகள் 11:30 மணிக்கு வந்து ஏசி ரூமில் ஏசியை போட்டுக்கிட்டு அங்கே உக்காந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தகவல் கிடைக்கும்? நீங்கள் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் தான் தகவல் கிடைக்கும். சார் பேசலாமா? மூவ் பண்ணால் தான் தகவல் கிடைக்கும். அப்போது மொத்தத்தில் அவங்க பதிவு செய்யலை. பதிவு செய்யாதனால இன்வெஸ்டிகேஷன் இல்லை. ஆனால் அக்யூஸ்ட் எல்லாம் உயிரோடு இருக்காங்க. தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டில் இருக்குது, அதோட பேர் ஜைன விக்கிரகம்னு சொல்லிட்டேன். எந்த கோயிலாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இப்போ கேள்விக்குறி. ஆனால் கேள்விக்குறியும் கிடையவே கிடையாது. நான் கொஞ்சம் 30 வருஷம் ஒரு போலீஸ்காரனா நான் வேலை பார்க்குறேன் ஒரு துறையில். அந்த அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கணக்கு தவறாக கூட இருக்கலாம், ஆனால் 100க்கு 98 விழுக்காடு தவறாக போகாது. எதையும் தவறாக ஒரு ஆள் மேலே ஈஸியெல்லாம் பழி சொல்லணுமா, அதோட பொறுப்பு, அதோட விளைவு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த தெய்வ விக்கிரகம் காணா போனதுக்கு இது குற்றத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போனால் எந்த அதிகாரி வாங்கினாரோ என்ன சார், இந்த சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. தெரிஞ்ச பிறகு எஃப்ஐஆர் 20 வருஷமா இல்லை, எல்லாம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச பிறகு எஃப்ஐஆர் இல்லை அப்படின்னா இது மானியூமெண்டல். எப்படின்னா இது மாதிரி வழக்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது மாதிரி வழக்கே எல்லாமே தெரியும், ஆனால் எஃப்ஐஆர் இல்லை. குற்றவாளி தெரியும், அவன் தெரியும், எங்கே போச்சுன்னு தெரியும், எந்த நாட்டுக்கு போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியும், எவ்வளோ விலைக்கு வாங்கினாங்க எல்லாமே தெரியுது. இப்போ நீங்கள் கேளுங்க, எங்கே போச்சு, எப்படி போச்சு, எந்த ஒரு கோயில் கேட்டார். அந்த கேள்விக்கு இடையில பதில் சொல்லிடுறேன். அந்த கோயில் என்னையே பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கு, there are reasonable grounds to believe that this idol should have been burgled from ஒரு பர்டிகுலர் இடம். அந்த இடத்துக்கு பேர் திருமலை. திருமலைனா முருகன் கோயிலோ திருப்பதி கோயிலோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். இது போலூர்னு ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஜைன கோயில்கள் இருக்குது. திருமலையில் வந்து வைகாவூர் திருமலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன்னா டாக்குமெண்டேஷனில் போகணும். விட்டோம்னா நான் செத்து போனேன்னா சிக்கல், வெளியே எல்லா டாக்குமெண்டேஷன் வரணும். என்ன டாக்குமெண்டேஷன்னா, இந்த கோயில் வந்து இந்த கோயிலை கட்டினது, இந்த கோயிலோட பேர் மலை மேலே இருக்கக்கூடிய பேர் குந்தவை ஜைனாலயம். அதெல்லாம் மறந்துடாங்க, குந்தவை ஜைனாலயம். குந்தவைனா யார் இவ? ஆனால் குந்தவைன்னு சொல்லி ஜைனாலயம் பேருன்னா கல்வெட்டில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ யாருன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரம் சொல்லி அந்த ஈஸ்வரன் கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுடைய கூட பிறந்தன்னு சொல்லுவாங்க. கூட பிறந்த யூட்ரைன் சிஸ்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கூட பிறந்த மூத்த அக்கா, அவளுக்கு வயசு அதிகம், 13 வயசு 14 வயசு வித்தியாசம். அவளால் கட்டப்பட்ட கோயில். அதனால 100க்கு 2000 மடங்கு அடிச்சு சொல்லலாம். இந்த கோயில், இந்த குந்தவை ஜைனாலயம் கோயில், அந்த மலைக்கு மேலே இருக்கிற கோயில் வந்து ராஜராஜனுடைய ஃபவுண்டேஷன், அவர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு உண்மை இருக்குது. இதில்
என்ன உண்மைன்னா பிற்கால சோழர்களுடைய கல்வெட்டையும் பார்க்குறோம் நாங்கள். பிற்கால சோழர்கள் கல்வி எப்படின்னா 1070க்கு பிறகு கை வலிக்குதா சார்? சாரி, 1070க்கு மேலே கட்டப்பட்ட கோயில். அதுக்கு தான் ஒரு இது போட சொன்னேன் உங்களுக்கு. 1070க்கு மேலே கட்டப்பட்டது வந்த அரசர்கள் 1070 காமன் ஏரா. இப்போ